விஜயகாந்த் சாரே பலமுறை அடிச்சிரு மூஞ்சி உடைச்சிருக்காங்க. ரத்த காயனா ஆயிருக்கு விஜயகாந்த் சாருக்கு. பல் மேல வச்சு அடிக்கணும் அவன் சொல்றா, 2-3 தடவை அடிச்சிட்டான், 3 தடவை அப்படியே பண்ணணும், எடுப்படான்னு அடிச்சிட்டான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. விஜயகாந்த் சாரும் ஷூட்டிங் அப்போ வந்து 2-3 முறை அவர் வந்து மரணத்தை பக்கத்தில் போய் விட்டுருக்கார். இங்கேருந்து ஒரு பெரிய டைகர் இப்படி இப்படி வந்து எங்கள் கார் வண்டி அப்படியே நின்றுச்சு. இந்த விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, காரோட கண்ணாடி இருக்கு இல்லையா, இது மேலே கால் வச்சுட்டு அப்படி நிற்குது. அப்படியே உட்காந்து உட்காந்துருக்கோம். ஆட்டமா தேரோட்டமா சாங் ரம்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு போடும்போது யாரும் அவங்களுக்கு போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சென்டிமெண்ட் இல்லை, அவங்க படித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு, அவங்கள போடக்கூடாதுன்னு சொல்லி அது சொன்ன உடனே அந்த அம்மாவோட கேரக்டர் அப்படியே மாறி போச்சு. நீங்கள் ராஜா மாதாவோட இது அங்கே தான் இந்த வெஞ்சன்ஸ். அப்புறம் நாங்கள் சரணியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள போட்டு அவங்கள 2 நாள் ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக செட் ஆகலை. மன்சூர்கிட்ட 2-3 மைனஸ். அப்போ எனக்கு அது வந்து பெரிய விருப்பம் இல்லை. நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி ஒரு பிஹேவியர். சரி இருந்தாலும் ஏதோ கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டேன். மன்சூர் அலிகானுக்கு வந்து வீரப்பன் கேட்டப்பட்டு போட்டு அவனை சும்மா நடக்க விட்டேன். காதில் வந்து இந்த கடுகன் போட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. போகும்போது அது கீழே விழுந்துடுச்சு. இவன் இந்த குனிஞ்சி எடுக்கணும் இல்லையா, இவன் எடுக்காமல் அங்கே இருக்கிற காசுடே இங்கே வாடான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டு அந்த கம்மல் எடுறான். அவன் யாருன்னா விஜயகாந்த் சாரோட 10-15 வருஷம் அவன் கூட ட்ராவல் பண்ணுவேன். விஜயகாந்த் கூட பொண்டாட்டி மாதிரி அவன். நாங்களே அவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுவோம். அவனை டேய் நீ ஏட்றா அப்படின்ட்டு என்ன பண்ணாமா பலான்னு ஒரு ஆரம் அவன். டேய் யார்கிட்ட பேசுகிற, நீ வீரப்பேட்ட பேசுகிற, சுட்டுடும் ஒன்று ஏட்றாத. அந்த நிமிஷம் வந்து டக்குன்னு பயந்து இது எடுத்துட்டாமா. உண்மையிலேயே மன்சூர் வந்து எப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், அந்த வில்லனுக்கே மாறிடுவான். இப்போ வந்து ரோஜா வந்து ஒரு தடவை வந்து செம்பரத்தில் வந்து அந்த பெட்டில் போடணும், தூக்க பலாறு போட்டான். அப்படியே மெதுவாக கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, அந்த ரக்கடாக இருக்கும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற வந்து நிறைய படம் ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். பட் இந்த படம் வந்து சாருக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட், ஒரு பரிசாக கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ஐ திங்க் மக்கள்கிட்டையும் சரி விஜயகாந்த் சார்கிட்டையும் சரி அது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட். பட் இன்னைக்கு திருப்பி அதை மக்கள் கொண்டாடிட்டே இருக்காங்க. எப்படி இருக்குது சாருக்கு? உண்மையிலே வந்து ரிலீஸ் ஆகும்போது இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை விட இப்போ அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்போது வெற்றினா என்னன்னு தெரியாது, தோல்வினா என்னன்னு தெரியாது, ரெண்டுமே தெரியாது. அப்போ தான் வந்து புலன் விசாரணை வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன், பல தோல்விகளை பார்த்துருக்கேன். அப்போது இந்த கேப்புக்கு அப்புறம் இது வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் வேணும், ஏதோ வந்து இப்போ கூலி படத்துக்கு டிக்கெட் கேட்குற மாதிரி எனக்கு சார் டிக்கெட் வேணும், டிக்கெட் தேட்டரில் டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு அவ்வளோ அளவுக்கு புல் இருக்கா பிடிச்சிருக்காங்கும்போது அது உண்மையில் ஒரு சந்தோஷம்தான். போன வாரம் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது கூட வந்து வெளியே வரும்போது ஒரு அம்மா அவர்கள், அவங்களுக்கு ஒரு 75 வயசு மேலே இருக்கும். அவங்க தம்பி உங்கள் படம் சார் உங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா, எப்போ ரிலீஸுன்னு அடுத்த வாரம் நான் தேட்டரில் வந்து பார்க்கணுமான்னு. அவங்களுக்கு ஒரு 75 வயசு இருக்கும், டெஃபினட்டாக 70-75 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து ஒரு 35-40 வயசில் அந்த படத்தை பார்த்துருக்கணும். அவங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 35 வருஷத்தில் நான் கணக்கு போட்டால் சாதாரணமாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-7,500 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும், தமிழ் படங்களே. அப்புறம் ஒரு 2,000-3,000 டப்பிங் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ 10,000 படங்கள் அவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதையெல்லாம் தாண்டி உங்கள் படம் பார்க்கணுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக எனக்கு தோணுச்சு. அது மாதிரி வந்து எங்கள் பையன் லாலாவில் படிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள் எப்போ உங்கள் படம் வருது, நாங்கள் படம் பார்க்கணும் போது அப்போது 2K கிட்ஸ் கூட வந்து விஜயகாந்த் சாருங்கிற ஒரு படம் பார்க்கணும், இல்லை கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்கணும். இப்போ ஆர்கே செல்வமணினா யாருன்னு அவங்களுக்கு இப்போ வந்து தெரியணுங்கிற போது அது வந்து ரெகக்னைஸ் இருக்குங்களா. என்ன தான் நம்ம வெற்றி வந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு ரெகக்னைஸ் ஆகுது இந்த படம் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது வந்து இந்த எதிர்பார்ப்பு அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அண்ட் சார், நான் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்போ நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோன்னு. இப்போ இந்த படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கு பல படங்கள் தோல்வியை கொடுத்தது. அதனால தான் அந்த கிஃப்டாக உங்கள் படம்னு நான் சொன்னேன். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் அண்ட் நிறைய போராட்டங்களும் சந்திச்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை தாண்டி வந்து என்ன ஒரு கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக இந்த படம் வந்து சாருக்கு ஒரு இதுதான் another பீக் லெவல் அவரை கொண்டு போக
கூடிய ஒரு படம்னு எங்கே உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்தது கேப்டன் எடுக்கும்போது பிரபாகர்? எனக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்குது. இது மாதிரி படம் என்னோடய படம் வந்து ஒரு மிஷனாக தான் இருக்கும். ஒரு கதை எடுத்தோம் அது பண்ணோம் அப்படிலாம் இருந்தது. என் படம் ஒரு மிஷன் அது மாதிரி. அப்போது புலன் விசாரணையும் ஏறக்குறைய அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து காமெடி கிடையாது, சாங் கிடையாது, ஹீரோயின் கிடையாது, வழக்கமான இது கிடையாது. கேப்டன் புரோகிராம் பண்ணும்போது நான் உண்மையாக வந்து ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணு தான் நான் வந்து விரும்பினேன். ஷோலே மாதிரி படம் பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஷோலே. அப்போ ஷோலே மாதிரி ஒரு படம் இருக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கு பேஸ் வந்து இது சரியாக இருக்குமா அப்படின்னு நான் வந்து ராவுத்தருக்கு முதல்ல ஒரு லைன் சொன்னேன். அது ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல தான் அந்த லைனு. சார் 2 பேர் நண்பர்கள், ஒரு நண்பர் வந்து முதல்ல போய் காட்டுக்குள்ளே வீரப்பனை பிடிக்க போகிறோம், அவர் மிஸ் ஆகிடுறார், இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அந்த நண்பனை தேடி ஹீரோ போகிறார். அவர் நண்பன் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறார். இது வந்து வீரப்பனா வில்லனை வச்சுக்கலாம் சார் அப்படின்போது வித்தின் மினிட் அவர் வந்து ஓகேன்ட்டார். நான் இவ்வளோ தான் சொன்ன கதையாக, இவ்வளோ தான் கதை அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நீ பண்ணுப்பா அந்த லைனை பண்ணுப்பான்ட்டார். அப்புறம் வந்து உடனே ஆரம்பிக்கணும், எனக்கு புலன் விசாரணை வெற்றிக்கு உடனே பூஜை போட்டுடணும் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் வேணும். கதை பண்ணுறதுக்கு 6 மாதமானா கதை வந்து நான் சொல்லிட்டு போவேன் வேறு பண்ணுவாங்க சார், ஆனால் நான் வந்து இந்த லொக்கேஷன் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுவேன். என்னப்பா லொக்கேஷனுக்கு 6 மாதம் கேட்குறேன். நான் சொன்னேன் சார் விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு இதுவோ அந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் கூட, அதனால் வந்து 3 மாதத்தில் முடியலாம், 4 மாதத்தில் முடியலாம், இல்லை ஒரே மாதத்தில் முடியலாம் அப்படின்னா சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்ட்டார். அப்போ வந்து எனக்கு ஒரு ஜிப்ஸி ஜீப் வாங்கி கொடுத்தாரு. ஜிப்ஸி ஜீப் அதனால் 4 வீல் டிரைவ் வண்டி வரும்னு ஜீப்பு, ஒரு டிரைவர், ஒரு உதவியாளர், என்னோடய உதவியாளர் ப்ளஸ் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், இந்த 4 பேர் நாங்கள் கிளம்பணும். 6 மாதம் ஆச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 மாநிலத்தில் எங்கெல்லாம் காடு இருக்கோ அந்த எல்லா காட்டுக்கும் நான் போயிருக்கேன். எல்லா பாதையும் எனக்கு தெரியும், எல்லா ட்ரெக்கிங் ரூட்டும் எனக்கு தெரியும். இந்த அதிரப்பள்ளி பக்கத்தில் அந்த இடத்த நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். அப்போ அது வந்து அதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. அதில் பல்வேறு சாகசம் அதுலேயே இருக்குது. அதுலேயே நான் வந்து ஒரு 30-40 முறை உயிருக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கோம். பல முறை வந்து அனிமல்ஸோட என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். அதோட இது நிறைய அனிமல்ஸோட என்கவுண்டர் ஆகிருக்கு. அதுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது வந்து போய் ஒரு டேர்ன் வந்து இப்படி வந்து எங்கள் கார் இப்படி ஏறி திரும்பி ஏற்போகுது. இங்கேருந்து ஒரு பெரிய டைகர் இப்படி வந்து எங்கள் கார் மேலே, எங்கள் வெயிட் அம்பாஸ்டர் வண்டி அப்படியே நின்றுச்சு. இந்த விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, காரோட கண்ணாடி இருக்கு இல்லையா, இது மேலே கால் வச்சுட்டு அப்படி நிற்குது. டிரைவர் அப்படியே சார் சத்தம் போடக்கூடாதுங்கிற ரேஞ்சர் அப்படியே உட்காந்துருக்கும். அப்படியே அது பார்க்குது, வண்டி ஓடிட்டே இருக்குது. அது எவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த பாடி இவ்வளோ பெருசு இருக்கு. எனக்கு ஒரு 6 அடி இருக்கும் லென்த்து. எங்களுக்கு வந்து கால் தான் தெரியுது, முகம் தெரியல. அது மேலே இருக்குது, அது குனிஞ்சாதான் முகம் தெரியும். நீங்கள் பார்த்துங்க அதனோட ஜெய்ஜாண்டிங்னஸ். அப்படியே இப்படி உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அப்படி பார்த்தது அப்படி ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த ரேஞ்சர் இருந்ததால் நம்ம வந்து எப்படி அனிமலோட வந்து இது பழகணும் அப்படிங்கிறது. அப்போ எந்த அனிமல்ஸ் பெரும்பாலும் நம்ம தேடி வர்றதே இல்லை. நீங்கள் வந்து அதை பயமுறுத்தினா ஒன்று அது ஓடும், இல்லை அட்டாக் பண்ணும். அப்படி தான் அதனோட கேரக்டர். அப்போ நம்ம பயத்தில் தான் நம்ம ஒன்று பண்ணோம், அது பயத்தில் நம்ம அட்டாக் பண்ணோம். அப்போ ரேஞ்சர் கூட இருந்ததால் அந்த வாட்சர் கூட இருந்ததால் அவங்க எனக்கு சொல்லணும். இது மாதிரி வந்து ஒரு 30-40 தடவை நாங்கள் வந்து அனிமல்ஸோட இதுவாகிருக்கோம் இந்த என்கவுண்டர். ஏன்னா ட்ரக்கிங் ரூட்டில் போகும்போதும் மனிதர்கள் பழக்கப்படாத சாலைகள் நாங்கள் பயணிக்கும் போதும் எங்களுக்கு இது மாதிரி நிறையா நடந்திருக்கு. அதையெல்லாம் தேடி தான் வந்து சொன்னோம். அப்புறம் வந்து அந்த கதையை வந்து அவருக்கு சொன்னோம். அது ஓகே. அப்போ விஜயகாந்த் சாரும் ஷூட்டிங் அப்போ வந்து ஒரு 2-3 முறை அவர் வந்து அவரும் மரணத்தை பக்கத்தில் போய் வந்திருக்கார். அது உண்மையாக உயிரை கொடுத்து நடிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி உண்மையாக ரத்தம் சிந்தி நடிச்சிருக்கோம். அது விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ அது ஒரு வெறி எல்லாருக்குமே. இப்படம் வந்து இதுவாகணும் அப்படிங்கிற வெறி. எங்களுக்கு பயம் தெரியாது எங்களுக்கு, ஆனால் அவர் வந்து ஒரு இது இல்லையா, அவருக்கு என்னென்னா இந்த படம் எப்படி நல்லா வரும், சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக. நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது. அதனால் எங்களுக்கு என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் சார், 100 நாள் எங்கள் கூடவே இருக்கணும். சீன் எடுக்கிறோமா எடுக்கலையே கேட்கக்கூடாது, ஷார்ட் எடுக்கிறோமா எங்கள் கூட. மன்சூர் அலிகான் 100 நாள் எங்களுடைய, விஜயகாந்த் சார் 100 நாள் எங்களுடைய, ரம்யா கிருஷ்ணன் 90 நாள் எங்களோடவே. வேறு எல்லோரும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க எல்லோரும். நாங்கள் வந்து ஒரு 250-300 பேர் யூனிட்டு. ஆல்வேஸ் எல்லோரும் அப்படியே அங்கே இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த ஒரு 50 குதிரைகள்
அவங்க வந்து ஒரு 25 நாள் அவங்க எங்களுடைய அந்த போர்ஷன் எடுக்கும்போது, ஃபைட்டர்ஸ் ஒரு 50 பேர், அவங்க ஒரு 40 நாள், இது மாதிரி அவங்க வந்து போவாங்க. அது இல்லாமல் 250 பேர் நாங்கள் ஸ்டேஷன்டாக வந்து ஒரே ஃபாரஸ்ட்டில். எங்களுக்கு என்னென்னா அந்த லொக்கேஷன் தான் ஹீரோ. மறுபடியும் திரும்பி அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த லொக்கேஷனில் என்னென்ன ஷாட் இருக்குது, ரம்யாகிருஷ்ணன் ஒரு ஷாட்டாக அவங்கள எடுங்க, மன்சூர்லிக்கன் ஒரு ஷாட் எடுங்க, வீரப்பனுக்கு ஒரு ஷாட் எடுங்க, விஜயகாந்த் சார் ஒரு ஷாட் எடுங்க. அங்கே ஷாட் இல்லையா, ஓகே உட்காந்துருக்கணும். அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அப்போ அதனால தான் அது இப்போ போய் எடுக்க முடியும். இப்போ போய் நீங்கள் ஹீரோ ஒரு ஷாட் எடுங்க அப்படின்னா இப்போ அது மாதிரி அந்த படம் எடுக்க 300 நாள் ஆகும். நாங்கள் 100 நாள் எடுத்தோம். இப்போ 300 நாளாகவும் 400 நாளாகவும் சில சமயம் எடுக்கவே முடியாது. அப்போ எல்லாரும் அவங்க ஒத்துழைச்சதால சார் உங்ககிட்ட இன்னொரு பிளஸ் ஐ திங்க் சொல்லியிருக்காங்களா தெரியல, லொக்கேஷன் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரே இடத்துல ஒரு செட்டு லொக்கேஷன் போட்டு ஒரு பல சீன்ஸ் எடுத்துருக்காங்க. ஆனால் யூ பீன் ஸோ சூஸி, அந்த லொக்கேஷன் டைரக்ட் ஸ்பாட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸில் உங்களை நான் சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், படத்தில் வந்து பாட்டு இல்லைனாலும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், உங்களுக்கு ரீ ரெக்கார்டிங்கில் வந்து you've taken the movie to the level சொல்லலாம். உங்க படங்கள் I noticed like that. அது நாட் ஃபியூ டைரக்டர்ஸ்ல மெயின் டைரக்டர்னே சொல்லலாம். இது எப்படி செல்வமணி அவர்கள்கிட்ட இந்த 2 ப்ராசஸுமே இருந்தது உங்க படங்கள்? ஏன்னா இப்போ என்ன புதுசாக நம்ம பண்ண முடியும்னா இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமா நம்மளும் ஆகிடும். இப்போ நான் முதல்ல ஒரு இடத்த போய் பார்ப்பேன், பார்த்துட்டு அங்கே அந்த இப்போ நம்ம இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, நம்மளது வந்து ட்ரை ஃபாரஸ்ட்டு இல்லை புஷி ஃபாரஸ்ட்டு. எனக்கு வெட் ஃபாரஸ்ட்டு வேணும், வெட்டாக இருக்கணும் ஃபாரஸ்ட்டு. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், வந்து அங்கே அடுத்த வாரம் ஷூட் பண்ண போகிறோம்னா இப்போவே வந்து போயிட்டு முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு அது வந்து என்ன பண்ணுவோம், மோட்டர் வச்சு ஃபுல்லாக வெட் பண்ணுவோம், மரத்தெல்லாம் வெட் பண்ணுவோம், டெய்லி வெட் பண்ணுவோம். டெய்லி வெட் பண்ண அந்த மேலே இருக்கிற ப்ரௌனிஷ் வந்து சேஞ்ச் ஆகி பிளாக் ஆகும். அப்புறம் சில இடங்களில் பாசை பிடிக்கும், கீழே வந்து அந்த மண் வந்து ஊறி நிற்கும். இப்போ புதுசாக வச்சிங்கன்னா ஒரு இன்ச்சு ஈரமாக இருக்கும், கீழே ட்ரையாக இருக்கும். அப்போ ஏறும்போது தோணுன்னா பின்னாடி வெட்டாயிடும். நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து தண்ணி அடிச்சுட்டே இருப்போம். அப்போ அடித்து அதை வந்து சேராக்குவோம். அப்போ நடக்கும்போது அந்த இது வரும். அப்போ இலைகளுக்கு வந்து உண்மையாகவே வந்து க்ரீனரியாக மாறிடும். தண்ணி அடித்து ஒரு தடவை தண்ணி அடிச்சிங்கன்னா வேறு, 7 நாள் தொடர்ந்து 8 நாள் நீங்கள் தொடர்ந்து தண்ணி அடிச்சிருக்கும்போது அது வந்து அந்த மரப்பட்டைகள்லாம் வந்து பிளாக்கிஷாக டேர்ன் ஆகும், இல்லை டார்க் ப்ரௌனாக டேர்ன் ஆகும், இலைகள் வந்து க்ரீனாக டேர்ன் ஆகிடும். அப்போ அந்த புல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமான இது இல்லைங்களா, அந்த செம்மண்ணே தெரியாது உங்களுக்கு, செம்மண்ணில் மேலே வந்து புல் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து வேறு ஒரு கலரை க்ரியேட் பண்ணும். அது வந்து எனக்கு ஒரு இது. ஸோ அதை தான் முதல்ல நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்ததால், யூனிட் தெரிஞ்சதால் முதல்ல வந்து அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது ஒன்று. இன்னொன்று வந்து நான் வந்து பெரும்பாலும் என்னோடய படங்கள் வந்து என்னென்னா வார் மூவிஸாக இருக்கும். நான் இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் மூவி. நான் செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் வந்து குறைஞ்சபட்சம் அதையே வந்து ஒரு 20-25 தடவை ஒரு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம், அதை நான் 20 தடவை பார்த்துருக்கேன்னு நீங்கள் பார்த்துங்க. அப்போ ஒரு சாதாரண டாக்குமெண்ட் வந்து அதனுடைய இசையில் வந்து அது வேறு ஒரு பரிணாமத்தை கொடுக்கும். சாதாரண டாக்குமெண்ட்டு தான், அது வெறும் பாம்பு தான் பிளாஸ்ட் ஆகும். ஆனால் அதை ஒரு சினிமாவை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த இசையோட மகத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போது நான் ராஜா சார்ட்டு சொல்லும்போது, என்னப்பா நீ வந்து என்னை வச்சுட்டு நீ வந்து பாட்டு இல்லாமல், நான் சொன்னேன், சார் அவங்களாம் ஒரு பாட்டு 2 பாட்டு எடுத்தாங்க சார், எனக்கு படமே பாட்டு தான் சார். என்னப்பா கதையே பாட்டே இல்லைன்னு நான் சொன்னேன், சார் ரீரேக்கார்டிங் தான் என்னோட இது, ஸோ இதுக்கு இது வேணும். அப்போது அவர் அதை உணர்ந்துக்கிட்டார். நான் சொன்னேன், சார் என்னோடய படத்தில் ஹீரோயின் கிடையாது, காமெடி கிடையாது, சாங் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு மிஷன் என்னோடது. அதில் வந்து அந்த டெரரையும் அந்த உண்மையான இதையும் அந்த சூழ்நிலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக கூட எனக்கு வந்து அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ரீடியோ கிடைக்காது. ஆனால் சத்தம் இல்லாமல் அமைதி கூட பெரிய வந்து சைலன்ஸ் கூட ஒரு இசை. அதை வந்து கரெக்டாக இளையராஜா சார் யூஸ் பண்ணுவார். அது அழகாக, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சில இடங்களில் வந்து ஜெயாண்டிக்காக இருக்கும் இசை, சில இடங்களில் வந்து சைலண்ட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து அது அவரோட நான் பிளெண்ட் ஆகிட்டேன் ரீ ரெக்கார்டிங் வரும்போது. சார் இப்போது இது நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி லைன் தாண்டி நம்ம என்ன எடுக்கிறோன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தென் ஒன்லி வி கேன் கன்வே டு த ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டருக்கு.
அது வந்து இன்னைக்கு பீங் அ பிக் டைரக்டர் நீங்கள் அதை உணர்றீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையுமே அந்த ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம் டு கன்வே டு த ஆர்டிஸ்ட். ஒரு மொத்த கதையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பட் அந்த ஸ்டோரி லைன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிளியராக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சொல்லணும்மா, அப்போ தான் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என்ன தான் பெரிய டைரக்டராக இருந்தாலும், என்ன தான் கதை பெரிய கதையாக இருந்தாலும், அதை வந்து எனாக்ட் பண்ண போகிறவங்க அவங்க தானே ஸ்க்ரீனில் வர போகிறாங்க. அப்போ அவங்க அதை உணரலைன்னா அதை பண்ணவே முடியாது. நீங்கள் கூட எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஷார்ட் சொல்கிற பாருங்கள். இப்போ வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வரும்போது ரம்யா வந்து அவங்க வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் சொன்னேன் வேறு ஒரு லுக்கு ஒன்று வேணும். அவனா அந்த சாங்கில் வர லுக் கொடுத்தாங்க. அவங்க சாங்கில் இது மாதிரி லுக் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா அவங்கள முதல்ல அதை கன்வே பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த படத்தில் அவங்களுக்கு போடும்போது யாரும் அவங்கள போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சென்டிமெண்ட் இல்லை, அவங்க படித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு, அவங்கள போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி, அப்புறம் நாங்கள் சரணியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள போட்டு அவங்கள 2 நாள் ஷூட் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை, அவங்களுக்கு எனக்கு சரியாக செட் ஆகலை. அப்புறம் அவங்க போன பிறகு இவங்க வராங்க. இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ சொன்ன ரம்யா உன்னை படத்துலேயே வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ சென்டிமெண்ட் இல்லை, உன் படம் ஓடாது அப்படின்னு ஒன்று எல்லாம் இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது சொன்னவங்களாம் இங்கே நிற்கிறாங்க. அவங்கள எப்படி நீ பார்ப்ப? அப்போது அந்த அவமானம் இருக்கு இல்லையா, எல்லா மனிதனையும் வந்து வெற்றி பெற வைப்பது வந்து உழைப்பு மட்டும் இல்லை, அவமானம் தான். நீங்கள் என்னை அவமானப்படுத்துனீங்கன்னா நான் திரும்பி அடிப்பேன், நான் ரீபவுன்ஸ் ஆகும். பல பேர் அதிலே விழுந்து இது வேணும், சில பேர் தான் அது ரீபவுன்ஸ் ஆகும். இப்போ ரம்யா வந்து அது சொன்ன உடனே அந்த அம்மாவோட கேரக்டர் அப்படியே மாறி போச்சு. அந்த வெஞ்சன்ஸில் வந்து நீங்கள் ராஜமாதாவோட இது அங்கே தான் வந்து அவங்க வந்து ஒன்லி ஆர்டிஸ்டாக இருந்தவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இது வந்து அவங்களுக்கு சாங்காக காமிக்கும் போது அவங்களுக்கே வந்து இதுவாக இருந்தது. ஏன்னா ஷீ கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக கிளாப் பண்ணதே ரம்யா கிருஷ்ணனுக்கு. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹீரோயின். அப்போது அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியும். அதை வந்து அவங்களை முதல்ல கன்வே பண்ணி அவங்கள உணர வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறது வேறு, உணர்தல் வேறு. அது உணர்ந்த பிறகு அப்புறம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஷார்ட்டை தான் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் சாங் அவங்க கேரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ நடிகர்கள் உணராமல், அவங்கள உணர்த்தாமல் அந்த படத்தை எடுத்தோமோ அந்த படம் சரியாக வராது. ஆனால் அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சார், பீங் டூ ஸ்மால். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், ஒரு ஜட்மெண்ட்டாக அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன ஒரு தைரியம், இல்லை இவங்க பண்ணட்டும் அப்படின்ற ஒரு. எனக்கு வந்து இந்த சென்டிமெண்ட்ஸில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் சென்டிமெண்ட்ஸ். உழைப்பு தான் அது வந்து அது நேரம், அதெல்லாம் சென்டிமெண்ட்ஸில் ஒருத்தர் நடித்து ஓடாது, 100வது படம் ஓடாது. இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவங்க நம்பலாம், பூனை குறுக்க போனோம் அவசகுணம், அதெல்லாம் எனக்கு எந்த சென்டிமெண்ட்ஸும் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் சென்டிமெண்ட் இதெல்லாம் முட்டாள்தனம் ராகு காலத்தில் பண்ணக்கூடாது. நல்ல நேரங்கிறது எல்லா நேரம் நல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் நல்ல நேரம் தான். அதில் ராகு காலம் எம்பகண்டம் எந்த சென்டிமெண்ட்ஸும் எனக்கு கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் இடியாட்டிக் ஃபெலோஸோட சித்தாந்தமாக நான் எடுத்துப்பேன். அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதனால் வந்து எனக்கு தேவை, எனக்கு அவங்கள தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணி முதல் வருஷம் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ நோ அபவுட் ஹர், ஷீ கேன். அப்போ நீ வந்து வேணாங்கன்னா நீ உங்கள் இஷ்டம். நான் வந்து கம்பேர் பண்ணி அவங்களோட ஒரு டைரக்டர் போய் ஹீரோயினை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு பேட் இது வந்துடக்கூடாது. அதனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்லி திறமை தான் எனக்கு முக்கியம். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தி இடியாட்டிக் சென்டிமெண்ட்ஸ். இது நம்ம வைசி வர்சாவை யோசிக்கலாம் சார். பிகாஸ் தொடர்ந்து அத்தனை படங்கள் விஜயகாந்த் சாருக்கு அந்த அளவுக்கு போகலன்னும் போது இந்த படம் ஓகே நம்ம செல்வமணிக்கு பண்ணலான்னு அன்னைக்கு அவர் தோணலைன்னா இந்த. ஆமாம் அவர் நடிச்சிருக்கேன் இல்லையா. இப்போ மணிவண்ணன் சார் நான் பண்ணும்போது பெரிய டைரக்டர்லாம் கிடையாது. அவரும் இவரும் அப்போ இல்லை ஒரு பெரிய டைரக்டர் வச்சு பண்ணலாம், நம்ம ரிப்போர்ட்டட் டைரக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலையே. அவருக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸு ராவுத்தர் சென்டிமெண்ட்டோட மொத்த உருவம். அப்புறம் வந்து நிறைய தடவை வந்து இதுலேயே 2-3 விபத்து ஆகிடுச்சு. ஐயோ அபசகுணப்பா, அந்த ஊரில் ஷூட்டிங் பண்ணக்கூடாது, முதல்ல கிளம்பி வந்துரு அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரூபினி நடிச்சு அவருங்கிறாரு. நான் சொன்னேன் சார் இதில் வந்து ஒன்று ஒரு குழந்தைக்கு அம்மா சார் யாராவது. நோ டேய் உங்களுக்கு தெரியாதுப்பா, ரஜினிகாந்தை மனிதன் போட்டு எடுத்துருக்கேன்னு தெரியும். ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆட்சிட்டு அது படம் பண்ணு, அந்த பொண்ணு நடிச்சா இட்டுப்பா, அதெல்லாம் ரூபினி போடணும். இது மாதிரி சென்டிமெண்ட் நம்ம அதையும் மேனேஜ் பண்ணிட்டோம் இல்லையா. அதையும் சரி ஓகே சார் உங்கள் இஷ்டம், நம்ம வேணும்னு சொல்ல. இதை வந்து நான் வேணும்னு சொல்ல, இது நான் ரம்யா ரெக்கமெண்ட் பண்ணால்
அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இல்லை போட்டு தான் அவங்க எனக்கு சொல்லல. சரி உங்கள் இஷ்டம் சார்னு சொல்லிட்டு அவங்க சரண்யாவுக்கு தான் கன்ஃபார்ம். சரண்யா வச்சு ஒரு நாள் ஒர்க் பண்ணோம். சரண்யாவுக்கு 2 விஷயம். ஒன்று, அந்த காட்டுக்குள்ளே இருந்து இது பண்ணுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் காஸ்டியூமில் எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதனால் அவங்க வேணான்ட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணும், 90 நாள் என் கூட இருக்கணும். அப்போ அன்றைக்கி அவைலபிள் வேறு யாரும் இல்லை. அது அப்போ அவங்க எனக்கு இவங்க வருவானே தெரியாது. யாரோ வரப்போறான்னு நினைப்போனா இவங்க வராங்க, அவ்வளோதான். எனக்கு இவங்க வரப்போறான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. அப்படி நடந்த ஒரு பாட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் நீங்கள் அந்த ரிதம் கேட்டாவே கிளாப்ஸ் வருது. அது என்னதான் ஒரு மாயம் இளையராஜாஸோட மேஜிக்னு தெரியாது. அந்த ரிதம் கேட்கும்போதே அவனுக்கு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துடுது. கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த படத்தில் அஃப்கோர்ஸ் மன்சூர் அலிகான் சார். சார் அவருக்குன்னு ஒரு ஸ்வாக், அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு. இன்னைக்கு வந்து அவர் எல்லாருக்குமே கொண்டாடுறாங்க, பிடிக்கும். ஆனால் டிட் யூ எவர் நோட்டீஸ், சில விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணதால தான் அவரை தூக்கி அந்த ஒரு கேரக்டர் ரோலில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இது எங்கே அந்த ஒரு லாஜிக்கலாக உங்களுக்கு எப்படி தோணுச்சு மன்சூர் சார் would be மன்சூர் எங்களுக்கு நான் வந்து ஒரு நியூ ஃபேஸ் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கேரக்டரோட வெயிட் வந்து ரொம்ப அதிகம். அப்போ இருக்கிற எந்த வில்லனுக்கும் அது பொருந்தாது. எல்லாருக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் பார்ப்பாங்க, இவரோட பலம் இவ்வளோ, இவரோட பலம் இவ்வளோன்னு யோசிப்பாங்க இல்லையா. ஆனால் என்னோட கேரக்டரோட பலம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ புதுசாக ஒருத்தர் போட்டு நம்ம கிரியேட் பண்ண தான் அது இதுவும். அதனால் புதுசுன்னு நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன். வில்லன் வந்து புதுசு. எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா புலன் விசாரணையில் நான் சரத்குமாரை போட்டதால் வந்து சரி நான் வந்து கிரியேட் பண்ணிவிடுவேன்னு ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ யாரை போடலாம் பார்த்து நான் வந்து ஓகே பண்ணி வச்சது கரிகாலன்னு தான். அவரு தான் நான் ஓகே பண்ணேன். அவர் தான் அந்த இதுவில் இருந்தார். எனக்கு ஓகே அந்த கெட்டப்லாம் போட்டு ஓகே பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து இவனை மன்சூர் அலிகான் பார்த்தேன். மன்சூர் அலி கொஞ்சம் மன்சூர் அலிகிட்ட 2-3 மைனஸு. ஒன்று ஒரு ஃபெமைன் லுக் இருக்கும், ஒரு சின்ன ஒரு டான்ஸர் அவன் பேசிக்காக. அதனால் வந்து இது ஒன்று இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இதில் ஷேவ் பண்ணாமல் வந்து முடியெலாம் இங்கே இருக்காது, 1-2 அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து இங்கெல்லாம் முழுன்னு இருக்கும், ஒரு லேடிஸ் இதில் இருக்கும். வெளியேன்னு இருப்பார். அப்போ இல்லை நம்ம ஒருத்தர் இல்லைம்மா, நான் ஒருத்தர் சூஸ் பண்ணணும் இல்லையா, இப்போ என்னென்னலாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ்னு. அப்போ எனக்கு அது வந்து பெரிய விருப்பம் இல்லை. சரி இருந்தாலும் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரிகாலன் வச்சு 2 நாள் ஷூட் பண்ணிட்டேன். கரிகாலன் அந்த லுக்கு வந்து அப்படியே இருக்குது, 100% இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, ஒரு சின்ன கான்ஷியஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னால் நடிக்கிறார், ஓகே, நான் சொல்கிறது செய்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று எனக்கு தேவைப்படுது. ஒன்று இம்ப்ரூவேஷனாக பண்ணுறாரு. அது வேற ஒரு இது தேவைப்படுது. இது எனக்கு ஒரு மென்டல் மாதிரி. இப்போ அம்ஜத் கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி இருக்கும். அது வந்து பிஹேவியர் அந்த லிமிட்டில் இருக்கார் இவர். அதனால் வந்து சரி என்ன பண்ணலாம், இன்னும் 3 பேர் வச்சுருந்தேன். ஒன்று வந்து ஈஸ்வரன் ஒருத்தர், விஜயகாந்த் சாரோட கூடவே இருப்பார், ஒரு பாடி கார்டு மாதிரி. அவன் தான் சாத்தையா கேரக்டர் நடிச்சது. அதில் அந்த இதில் சாத்தையாவை நடித்தான். இப்போ கரிகாலன்னு 2. அப்போ என்ன பண்ணேன், இவனுக்கு வந்து மன்சூர் அலிகானுக்கு வந்து இந்த கெட்டப் போட்டு, வீரப்பன் கெட்டப் போட்டு அவனை சும்மா நடக்க விட்டேன். ஒரு 2-3 நாள் அவன் சும்மா நடந்துகிட்டே இருக்கான். அவனை ஷூட்டிங்லாம் பண்ணல. அவனுக்கு இப்போ அது என்ன தான் பண்ணுறான் பார்த்து. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் வருமா, அது சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடும். முதல் மேலே நிற்கும்போது ஒரு சின்ன காற்று உங்களை வெற்றி பக்கம் தள்ளி விடும், இல்லை தோல்வி பக்கம் தள்ளி விடும். இவன் இந்த போட்டே இருந்தாலம்மா, போட்டோ சுற்றிட்டே இருக்கும்போது இப்போ இவன் காதில் வந்து இந்த கடுக்கன் போட்டிருந்தோம். இப்போ உங்களுக்குலாம் வந்து இங்கே ஹோல் இருக்குது, நீங்கள் போட்டுட்டீங்க. இப்போ அவனுக்கு வந்து இந்த கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஒட்டினதால அது என்னாச்சு, மதியானம் போகும்போது அது கீழே விழுந்துடுச்சு. இப்படி கீழே விழுந்துடுச்சு இல்லையா, இங்கே விழுந்துடுச்சு. இவன் இந்த குனிஞ்சு எடுக்கணும் இல்லையா, இவன் எடுக்காமல் அங்கே இருக்கிற காசுடே இங்கே வாடான்னு கூப்பிட்றே அந்த கம்மல் எடுறான். அவன் யாருன்னா விஜயகாந்த் சாரோட 10-15 வருஷம் அவன் கூட இப்போ ட்ராவல் பண்ணுவேன். விஜயகாந்த் கூட பொண்டாட்டி மாதிரி அவரோடவே ட்ராவல் பண்ணுவான். நாங்களே அவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுவான். அவனை போய் நீ ஏற்றான்னு சொன்னோடனே அவனை டேய் நீ ஏற்றா அப்படின்ட்டான். என்ன பண்ணாமா, பலான்னு ஒரு ஆரம் விட்டான். டேய் யார்கிட்ட பேசுகிற, நீ வீரப்பேட்ட பேசுகிற, சுட்டுடும் ஒன்று ஏற்றாத. அந்த நிமிஷம் வந்து டக்குன்னு பயந்து இது எடுத்துட்டாமா. அதை எடுத்து கையில் கொடுத்துட்டு அங்கே போன பிறகு தான் அவனுக்கு தெரியுது இவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அவன் பெரிய சீன் பண்ணி விஜயகாந்த் சார் சொல்லி இவனை இங்கேருந்து அனுப்பணும்னா வந்து பெரிய சீன் ஆயிடுச்சு. இவனை இங்கேருந்து அனுப்பணும்னு நான் சொல்லிட்டேன். இல்லை சார் இவன் தான் வீரப்பன். அவனை கூப்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லி இவன் தான் வீரப்பன்.
அவனுக்குள்ள நன்மா நான் பிஹேவ் பார்த்தது என்னென்னா, அந்த எப்படி வந்து சந்திரமுகியா வந்து ஜோதிகாக்குள்ளே போயிடுச்சுன்னு படத்தில் பார்த்தாங்களோ அது மாதிரி வீரப்பனா அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ எனக்கு அது தேவைப்பட்டது. நடிகனை தாண்டி அவன் வீரப்பன். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணி, உண்மையிலே மன்சூர் வந்து எப்படின்னா சில நேரங்களில் வந்து அவர் இப்போ தப்பாக சில விஷயங்கள் வரும். எப்படி வரும்னா, இப்போ அவர் வந்து ஒரு வில்லன், இப்போ டான்ஸ் ஆர் ஒரு ஹீரோயின்ட்ட மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோயின் நம்ம ஒரு வில்லனு அப்படி இது பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த வில்லனுக்கே மாறிடுவான். ஆனால் 100% அவனுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது. அந்த கேரக்டர் எப்படி பண்ணுதோ அப்படியே மாறிடுவான். இப்போ வந்து ரோஜா வந்து ஒரு தடவை வந்து செம்பரத்தில் வந்து அந்த பெட்டில் போடணும், தூக்கி பலாறு போட்டான். அப்படியே மெதுவாக கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டப்ப இவன் கூட நான் நடிக்க மாட்டேன். அந்த ரக்கடாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நான் சொல்லுவேன், விஜயகாந்த் சாரே பலமுறை மூஞ்சி உடைச்சிருக்காங்க. ரத்த காயனாக இருக்குது விஜயகாந்த் சாருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒரு மைனஸ் தான். ஆனால் அப்படி ஆகிடுவாங்க. எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அது தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணல, தப்பாக பண்ண மாட்டான். அதை வந்து இவங்களுக்கு தொடணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்படி பண்ண மாட்டான். அவன் அதுவாக மாறும்போது அப்படி ஆகிடும். அது இப்போது சமீபத்தில் ஃபைட்டர் திருப்பிலாம் அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் கல் மேலே வச்சு அடிக்கணும், அவன் சொல்கிறான் 2-3 தடவை சொல்கிறான், 3 தடவை அப்படியே பண்ணணும், எடுப்படான்னு அடிச்சிட்டாங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் கூட இவன் பரவாயில்ல ரமேஷ்னா ரமேஷ் பரவாயில்ல அப்படின்வான். அது பெருசாக எடுத்துக்க மாட்டான். அந்த படத்தில் அப்படி இருப்பாங்க. அதனால் மன்சூர் அலிகான் வந்து எனக்கு மிகப்பெரிய, எப்படி ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு ப்ளஸ் ஆனாங்களோ அது மாதிரி வந்து மன்சூர் அலிகான் வந்து அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.